மது போதையில் புத்தகம் படிக்கக்கூடிய மகா புத்திசாலி, அவனுடைய இறப்புக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு வாகை சந்திரசேகர் எந்த நடிகரை பற்றி பேசியிருக்காருன்னு எல்லோரும் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் அரசியல் பற்றி பேசக்கூடிய பொழுது நம்மளுடைய நினைவில் தவிர்க்க முடியாத படமாய் வருவது மணிவண்ணன் இயக்கத்தில் வெளியான அமைதிப்படை திரைப்படம் தான். வலுவான அரசியல் தெரிந்த மணிவண்ணன் இயக்குநராக வெற்றி பெற்றாலும் நடிகராகவே அனைத்து தரப்பு மக்களையுமே எளிதில் சென்றடைஞ்சார். இயக்குனர் பாரதி ராஜாவிடம் கதை வசனம் எழுத தொடங்கிய மணிவண்ணன் அவர் இயக்கத்திலேயே நடிக்கவும் தொடங்கினார். பின்னர் கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். அமைதிப்படை, 100வது நாள் உள்பட 50 திரைப்படங்களை இயக்கிய மணிவண்ணன் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறார். நகைச்சுவை, குணச்சித்திரம், வில்லன் அப்படின்னு தான் நடித்த கதாபாத்திரங்களை வெவ்வேறு உயரத்திற்கு கொண்டு போனவர் மணிவண்ணன். சூரியவம்சம் திரைப்படத்தில் சரத்குமாருடன் சேர்ந்து இவர் செய்யக்கூடிய சேட்டைகள் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வச்சது. எம்.ஆர். ராதா நடிப்பால் ஈர்க்கப்பட்ட மணிவண்ணனின் படங்களில் நடிகர் எம்.ஆர். ராதா கருத்துகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் மணிவண்ணன் பல படங்களை இயக்கினாலும் அவரை நடிகராக மட்டுமே மக்களுக்கு தெரிஞ்சது. அதன் பின்னர் தான் ஒரு இயக்குனர் அப்படின்றது தெரிய வந்துச்சு. நடிகர் மணிவண்ணன் புத்திசாலியாக இருப்பதை தாண்டி குடிக்கவும் செஞ்சிருக்கார். இந்த நிலையில் நடிகரும் இயக்குனருமான பிரபலம் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருக்கு நிறையவே புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கமும் இருந்துச்சு. அது கூடவே இப்படி ஒரு பழக்கமும் இருந்ததுனால அவரை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு. சித்ரா லக்ஷ்மணோட நான் நேர்காணலில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த விஷயத்த பேசியிருக்கிறாரு சந்திரசேகர். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வெற்றிக்கு நடுவில் பழக்கங்கள் அப்படின்ற ஒன்று இருக்குது. மது அப்படின்றது என்ஜாய் பண்ணுறதுக்கு பல பேர் நிறைய விஷயங்களை மறக்கணும்னு தான் குடிக்கிறாங்க. ஆனால் மணிவண்ணன் ஒரு அதிசயமான நிகழ்வு அப்படின்னா மது குடிச்சுக்கிட்டே கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் தத்துவங்கள் மற்றும் பெரிய அறிவுபூர்வமான புத்தகங்களை மிகவும் ஆழமாக படிப்பாராம். அது எப்படி அப்படின்னு எனக்கும் தெரியலை. அவரின் உடல்நிலையை பாதித்ததற்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு இப்போ சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே இந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க அப்படின்றது இது போன்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.